மன விரக்தியில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களே, காரணம் உங்களுக்கு யோகங்கள் இருந்தாலும் பிரச்சனைகளும் அதன் வீரியங்களும் குறையவே இல்லை. தனுசு ராசிக்காரங்க இந்த ஜனவரி, டிசம்பர், நவம்பர் 3 மாசமும் ரொம்ப டஃப்பா போகுது. அதுலயும் இந்த 3 மாசத்துலயும் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதும் சரி, உறவுகள் அப்படிங்கிறதும் சரி, ஒரு துலாபாரம் மாதிரி நிக்குது. வாழ்க்கையில வேலை அப்படிங்கிறது மையப்புள்ளியா தலைவலிக்கு மேல தலைவலியா இருக்கு. தனுசு ராசிக்கு நிம்மதிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி தனுசு ராசிக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாசி மாத பலன்கள் சொல்றேங்க. அடா அப்படியா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்பலன்கள் மாசி மாசம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. தனுசு ராசினியர்களே, ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திர சொல்லுடன் என்னுடைய வீடியோவை தொடங்குறேங்க. இந்த வீடியோல முக்கியமா 2 விஷயங்கள் சொல்றேன். எல்லா தனுசு ராசினியர்களும் திருப்பி திருப்பி சொல்றேன். மயூரநாதரை வணங்குங்கள். மயூரநாதரை வணங்க வணங்க தனுசு ராசினியருடைய வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எந்த கிரகம் வீக்கா இருக்கு, எந்த கிரகம் உங்களுக்கு மைனஸா இருக்கு, எந்த கிரகம் பாசிட்டிவா இருக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. உங்களையே பலப்படுத்தணும், உங்க ராசியவே பலப்படுத்தணும் அப்படின்னா அது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதனால் மட்டுமே முடியும். ஏன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த எல்லா தனுசு ராசினியர்களும் சரி, எல்லா காலகட்டங்களிலும் சரி நல்லாவே இருக்காங்க. எந்த விதத்திலும் ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் அதை சரி செய்து வாழ்க்கையை திறம்பட கையாளக்கூடிய அமைப்பை மயூரநாதர் ஏற்படுத்தி தருகிறார். மயூரநாதர் தனுசு ராசி ஸ்தலம், மயூரநாதர் தனுசு ராசி யோகஸ்தலம், மயூரநாதர் தனுசு ராசிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலை பற்றி சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா இதை பத்தி தெளிவா சொல்றேன். ஆனா எந்த மாத, எந்த சூழ்நிலை, எந்த பயிற்சி, எந்த தசா புத்தி நடந்தாலும் சரி, மயூரநாதரை சரணாகதி அடையுங்கள் தனுசு ராசினியர்களே. வாழ்க்கையில் வெற்றிங்கிறது 100 இல்லை 200% கிடைக்கும் நம்புங்க. தனுசு ராசி நேர்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மாசி மாதத்துல 3 பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று குரு வக்ரக நிவர்த்தி, 2வது புதன் பெயர்ச்சி, 3வது பெயர்ச்சி தான் முக்கியமான பெயர்ச்சி. இந்த செவ்வாயின் காரகத்தன்மை குறைகிறது. இந்த 3ம் உங்களுக்கு யோகம் தரப்போகிறது அப்படிங்கிறதா உண்மை. வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பா இருக்குங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசினியர்களே, சுக்கிரன் உங்களுடைய 4ஆம் வீட்டில் பலம் பெறுகிறார். உங்க லாபஸ்தானாதிபதி உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டுல பலம் பெறும்போது யோகம் ஏற்படும். அதுவும் மகாலட்சுமி யோகம் ஏற்படுகிறது. குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் உட்கார்ந்து மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். இப்படி மகாலட்சுமி யோகம்னு ஒண்ணு உருவாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? எதிர்பார்ப்பை தாண்டிய ஒரு வெற்றி கிடைக்கும். என்னைக்குமே குரு அப்படிங்கிறது தேவகுரு, சுக்கிரன்கிறது அசுரகுரு. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இடம்பெயர்ந்து உட்காரும் போது விபரீத ராஜயோகம், விஸ்வரூப யோகம் ஏற்படும்னு சொல்லலாம். இது என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தும். கடன் பிரச்சனை சுமாரா குறையும். அதே மாதிரி வம்பு தும்பு வழக்குகள் குறையும். பேச்சால் ஏற்பட்ட சிறு மனஸ்தாபங்கள் விலகும். தொழிலில் லாபம் உண்டாகும். இப்ப கடந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா, வேலை கிடைக்காம நீங்க நல்ல வேலையை விட்டுட்டு வீட்டுல போய் உட்கார்ந்துருப்பீங்க. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா கொண்டு போயிருக்கும். எதுல பணத்தை போட்டு ஏமாந்தோன்னு தெரியாத அளவுக்கு பிசினஸ் அப்படிங்கிற வேர்டும் சரி, உங்களோட ஷேரும் சரி, உங்களுடைய வேலையிலும் சரி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. உங்களோட சக பயணிப்பாளர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையில்லாம நெருக்கடி கொடுத்திருப்பாங்க. மனம் நிம்மதி இருந்திருக்காது. சொல்கின்ற சொல்லையும் வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் தவிப்பீர்கள்.
எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி எதன் மூலியமா நான் நிம்மதி பெற முடியும்னு யோசிச்சு கொண்டு அதில் ஒரு திருப்தி இல்லாம வாழ்க்கையை கடமையேன்னு வாழக்கூடிய தனுசு ராசினியர்களே, இஎம்ஐ ஒரு சைடு பிரச்சனை, வீட்டுல பதில் சொல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை, ஜாபுக்கு டெய்லி போக வேண்டிய கட்டாயம், மனதளவில் வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் தாண்டி ஒரு 5 நிமிட தூக்கத்திற்காக ஓடுகிறீர்கள் பாருங்க. உங்களுக்கு தவறுகள் எல்லாம் தெரிஞ்சே நடக்குது. தெரிஞ்சு காதுல வாங்க முடியல. கண் பார்க்கிறது, வாய் பேச மறுக்கிறது. காதின் மூலமாக உங்கள் மனதின் குரல் வெளிப்படுகிறது. அவ்வளவு வருத்தம். ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்து ரூம் போட்டு அழக்கூடிய அமைப்பு தனுசு ராசினியர்களுக்கு கடந்த 3 மாதமா ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்லாம் கிரக அமைப்பு தான். செவ்வாய் போய் உங்களுக்கு அஷ்டமாதிபதியில உட்கார்ந்தாரு பாருங்க. கட்டின வீடு நிக்குங்க. வீடு வாங்க முடியாம அப்படியே நிப்பீங்க. பணங்காசு இழந்து வீட்டை வித்து கடன் அடைச்சு என்னடா செய்யறதுன்னு ஒரு நொந்து போய் நிக்கிறோம் பாருங்க. இந்த அமைப்பு தான். அதை விட தாண்டி இந்த செவ்வாய் பயிற்சி ஆகுது பாருங்க. வக்ரமாயி 7ஆம் வீட்டுக்கு. உங்க ஒய்ஃப் உங்க பேச்சு கேட்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க பேச்சு கேட்பாங்க. பிரிந்த உறவுகள் சேரும். மனமகிழ்ச்சி ஏற்படும். குரு வக்ரக நிவர்த்தி அடைகிறார் 6ல. பெரிய பாதிப்புகள் குறையும். ஒரு பயந்துட்டு இருந்தோம்ல, தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி, அது சரியாகும். எந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே கவனமா இருக்கிறதுக்கான நேரம் முடிவடைந்ததுன்னு சொல்லலாம். குரு வக்ரக நிவர்த்தி உங்களுக்கு விரயத்தை குறைக்கும். குரு வக்ரக நிவர்த்தி தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குரு வக்ரக நிவர்த்தி குடும்பஸ்தானத்தை பலம் பெற செய்யும். சோ குடும்பஸ்தானம் பலம் பெறும் போது குடும்பத்தில் இருந்த ஒற்றுமைகள் அதிகரிக்கும். வீண் விவாதங்கள், வீண் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். லாஸ்டா ஒரு விஷயம், இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை 4ஆம் இடத்தில் இருக்கிறது ஏற்படுத்துகிறது. அதனால விஸ்வரூப யோகம் அப்படின்னு ஏற்படுது. இந்த விஸ்வரூப யோகம் என்ன தெரியுமா செய்யும்? திடீர் பணவரவை உண்டாக்கும். பொருள் இழப்பு அப்படிங்கிறது அதிகமா இருந்ததுல, பொருள் வாங்குதல் அதிகமாக உண்டு. ஆடை ஆபரணங்கள், புது திங்ஸு, புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குவதற்கு ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் மாசி மாசம் அருமையான காலகட்டம். குரு பெயர்ச்சியில இருக்காரு. அதுவும் எப்படியில இருக்காரு? 6ல இருக்காரு. ஆனா இங்க சுக்கிரன் வீட்டுல குருவும், குரு வீட்டுல சுக்கிரனும் இருக்கிறதுனால குருபலன் பரிபூர்ணமா இருக்கு. சோ அப்ப உங்களுக்கு என்ன மெயினா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண யோகம் ஏற்படும். குருபலன் இல்லைன்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க இப்பொழுது உங்க திருமணத்திற்கான பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பா நடக்கும். பிரிந்த உறவுகள், கணவன் மனைவியில கண்டிப்பா சேருவீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழிலில் இழந்த பணம், திசை மாறிய பணம், தெரியாமல் துளைத்த சில அவமானங்கள் அனைத்தும் இழந்ததை மீட்டு விடலாம். இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் மாசி மாதம் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். திருப்பி சொல்றேன், சுக்கிரன், குரு, செவ்வாய், புதன் எல்லாரும் சேர்ந்து உங்களை தூக்கி விடுறாங்க. மேஜரா ஒரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம். சூரியன் 3ஆம் இடத்தில் பயணிக்கிறார். இந்த சூரியன் 3ஆம் இடத்துல பயணிக்கும் போது என்ன ஆகும்? முயற்சி ஸ்தானம் பலம் பெறுகிறது. எடுத்த முயற்சி சரசரசரன்னு வேலை முடியுது பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பீடு கிடைக்கும். இந்த ஸ்பீடு உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த லெவல் எடுத்து வைக்கிறதுக்கும் சரி, செய்த தவறுகளை சரி செய்வதற்கும் சரி உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பா மாசி மாதம் உங்களுக்கு பயனுள்ள மாதம் அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இதை உங்க தனுசு ராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.